மக்களே டே 2 ஓவர் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டாக இன்னைக்கு பாக்ஸிங் ஓவர். ஈவினிங் அகைன் வந்து ரெஸ்லிங் கிளாஸ் வரேன். சொன்ன மாதிரியே டே 2 கம்ப்ளீட் பண்ணிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக தான் இருந்தது. ஒரு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். நான் பெருசாலாம் பாக்ஸிங் ட்ரைன் பண்ணதில்லை, ஓரளவுக்கு தான் ட்ரைன் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. என் கூட சப்போர்ட்டுக்கு வந்த மிஸ்டர் ரூபனை பாருங்கள். ரூபன் காரு வந்து கை காட்டுறாங்க. எனக்கு பெண்ணில் கை நச்சு காட்டுறாங்க. ரூபனோட கையை பாருங்கள், எந்த கை காட்டு, ரெண்டு கையுமே பாலமாயிடுச்சு. இது வந்து டே 1ஓட எக்ஸ்பீரியன்ஸு. டே 1லேயே எங்களுக்கு வந்து மரண அடி தான். டே 2 இப்போ தான் மார்னிங் ஆரம்பிச்சது. அகைன் வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. பேங்டோ வந்ததுலேருந்து மழை தான். இந்த பையன் ஒரு பாடி ஷாட் வச்சுட்டான், கதி கலங்கி போச்சு. எனக்கு லஞ்ச் சாப்பிட போகிறோம். லஞ்ச் முடிச்சுட்டு வந்து ஈவினிங் அப்டேட் பண்ணுற மக்களே. பட் மார்னிங் பாக்ஸிங் கிளாஸ் ஓவர் டே 2ல் எங்களுக்கு அகைன் வழக்கம் போல் வந்து கோபால் மாஸ்டர் தான் சமைச்சு கொடுத்துருக்காரு. மாஸ்டர் வணக்கம் சொல்லுங்க மாஸ்டர். இல்லை, இப்போதைக்கு நீ இருக்கிறதுனால தான் நாங்கள் இங்கே பொழப்பு ஓடிட்டு இருக்கிறத பாருங்கள். கோபால் நேற்று போலவே நூடுல்ஸை போட்டு கொடுத்துட்டாரு, அருமையான நூடுல்ஸு. மக்களே டே 2ஓட ஈவினிங் செஷனும் முடிஞ்சிருச்சு. மொய்டாய் செஷன் போச்சு. ரொம்ப ரஃப்பாக தான் இருந்தது. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் தான் ட்ரைன் பண்ணுறது. இருந்தாலும் சமாளித்து அப்படி எப்படின்னு சர்வே பண்ணிகிட்ருக்கேன். ப்ரொஃபஷனல்லாம் எப்படி தான் பண்ணாலும் கஷ்டமாக இருக்குது. என் கதை எப்படின்னா அங்கே ரூபன் இன்னும் தொங்கிட்டு இருக்கான். அடுத்து போய் ரூபனை பார்க்குற ரூபன் கண்டிப்பாக. சோஃபார் மக்களே டே 2 ரொம்ப ரஃபாக போச்சு. நேற்று பண்ணதோட பாடி பெயின் இன்றைக்கி ரிஃப்ளெக்ஷன் இருந்துச்சு. இன்றைக்கி பண்ணது நாளைக்கு என்ன பண்ண போகுதுன்னு தெரியல மக்களே. நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். நன்றி மக்களே. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் மக்களே.